எவ்ரிவன். இப்ப நம்ம பார்த்துருக்க சர்ச் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இடைக்காட்டூர் வில்லேஜ்ல இருக்க திரு இருதய ஆண்டவர் தேவாலயம். அங்க தான் இப்ப நம்ம பார்த்துட்டுருக்கோம். இங்க வருஷத்துல ஜூலை மாசத்துல திருவிழா நடக்குது. அ அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, பல ஊர்கள்ல இருந்தும் மக்கள் அதிகமான பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அதுலயும் முக்கியமா இருதய நோய் இருக்கிறவங்க இங்க அடிக்கடி வர்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் சர்ச்சோட ஸ்டாச்சு இருக்கும்ல, இந்த சர்ச்ல இருக்க ஆண்டவர் தன்னுடைய இருதயத்த திறந்து காட்டுன ஒரு வடிவமைப்புல அந்த வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ, அதனால பல வேண்டுதல் இருக்கவங்க, இருதய நோய் இருக்கிறவங்க எல்லாருமே மக்கள் இங்க தேடி வந்துகிட்டு தான் இருக்காங்க. அண்ட் மத்த நாட்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. ஸோ, ஜூன், ஜூலை மாசத்துல அந்த திருவிழா நடக்கிற சமயத்துல தான் நம்மளுக்கு அதிகமான கூட்டம் நெறைய மக்கள் வருகிறாங்க. ஸ்டார்ட்டிங் அதாவது இந்த சர்ச் கட்டுவதற்கு முன்பு 1866லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓலை கூரை போட்டு ஒரு குடிசை மாரி தான் இந்த சர்ச் இருந்திருக்கு. அது என்னன்னா, புனித யாக்கோபு தேவாலயம் செயின்ட் ஜேம்ஸ் சர்ச்சா செயல்பட்டுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1866ல அங்க பங்கு தந்தையா ஃபாதர் ஃபெர்டினாண்டஸ் செலை வராரு. அவரு தான் இந்த தேவாலயத்தை எடுத்து கட்டணும், பெரிய தேவாலயமா கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி, இப்ப அதுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா? அத ரெடி பண்றதுக்காக பிரான்ஸ்க்கு போறாரு. பிரான்ஸ்க்கு போறார்னா, இவரு பிரான்ஸ்ல இருக்க ஜெசுட் மிஷனரிய சேர்ந்த ஒரு பிரைஸ்ட். ஸோ, அதனால பிரான்ஸ்க்கு போறாரு. அங்க மேரி ஆன் அப்படின்ற ஒரு பெண்மணிய மீட் பண்றாரு. இந்த மேரி ஆன்றவங்க ரொம்ப காலமா, பல காலமா கடுமையான இதய நோயால அவங்க பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அப்போ அவங்க இயேசுவின் திரு இருதய ஜெபம் இருக்கு இல்லையா? நவநாள் ஜெபம். அத ஜெபிச்சு, நல்ல பக்தியோட அவங்க ஜெபிச்சு, அதன் மூலமா அவங்க நன்முறையில குணமடைந்ததா கூறப்படுது. ஸோ, இதனால அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயி, அந்த மேரி ஆன்றவங்க என்ன பண்றாங்க, ஃபாதர் செலே இருக்கார் இல்லையா? ஃபெர்டினாண்ட் செலே அவர்கிட்ட புதிய தேவாலயம் கட்டுவதற்காக 2000 பிராங்குகள் நன்கொடையா அவங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ, அவங்க குடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன அப்டின்னா, ஃப்ரான்ஸ்ல இருக்க ரெய்ம்ஸ் கத்தீட்ரல் மாரியே வடிவமைப்புல தேவாலயம் கட்டணும் அப்டின்ற ஒரு கோரிக்கைய மட்டும் அவங்க ஃபாதர்ட்ட சொல்றாங்க. ஸோ, இந்த ரெய்ம்ஸ் கத்தீட்ரல் பார்த்தீங்கன்னா, அ கோத்திக் கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது அதோட தூண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வளைந்த ஒரு கூரை அமைப்புல அண்ட் அதுல யூஸ் பண்ற அந்த பிரிக்ஸ் இருக்கு இல்லையா? செங்கற்கள் இருக்கு இல்லையா? அது துளைகள் கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரிக்ஸா இருக்கும். கோத்திக் கட்டிடக்கலை இருக்கு இல்லையா? இது ஸ்டார்ட்டிங் அதாவது கிபி 1140ல வடக்கு பிரான்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அங்க தான் தோன்றியது. அதுக்கப்புறம் பாரிஸ் நகருக்கு பக்கத்துல இருக்க ஒரு செயின்ட் டெனிஸ் சர்ச். அந்த சர்ச் தான் இந்த கோத்திக் கட்டிடக்கலைக்கு மெயின் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த சர்ச் இந்த கட்டிடக்கலையை யூஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. முக்கியமான ஒரு உதாரணம்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஐரோப்பா முழுவதும் இது ஃபுல்லாமே இந்த கட்டிடக்கலை முழுவதும் பரவிருச்சு. சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயரமான கட்டிடங்கள் அண்ட் செங்குத்தா உள்ள கோடுகள், அதிக அளவு இயற்கை வெளிச்சம். அதாவது நேச்சுரலாவே வெளிச்சம் உள்ள வர்ற மாரி அண்ட் கோயிலுக்குள்ள தேவாலயத்துக்குள்ள எப்பயுமே கூலிங்கா இருக்க மாரி இருக்கும். பிகாஸ் அந்த செங்கற்கள் அந்த பிரிக்ஸ் ஹாலோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹாலோ பிரிக்ஸ்ன்றது நம்மளுக்கு பெரிய பெரிய ஹோல் இருக்க மாரி இருக்கும். அந்த பிரிக்ஸ்க்குள்ள எம்ப்டி ஸ்பேஸஸ் இருக்கும். ஸோ, அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஹீட் அதிகமா இல்லாம ஒரு கூலிங் ஏர் நல்லா ஃப்ளோ ஆகுற மாரி இருக்கும். ஸோ, அப்ப சர்ச்சுக்குள்ள நல்ல கூலிங்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த கதவு ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல நல்ல வண்ண கண்ணாடிகள் வச்சு கட்டியிருப்பாங்க. அதுவும் கோத்திக் கட்டிடக்கலையோட ஒரு சிறப்பம்சம் தான். சரி, ஓகே. இப்ப நம்ம இடைக்காட்டூருக்கு வருவோம். இடைக்காட்டூர் சர்ச் பார்த்தீங்கன்னா, உள்ளூர் கட்டிடக்கலை வல்லுனர்கள் இவங்கள வச்சு தான் உள்ளூர் கொத்தனார்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள வச்சு தான் கட்டியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் கட்டிட்டு இருக்கும்போது, அந்த சர்ச்சோட வடக்கு பகுதியில ஒரு பகுதி தவறுதலா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கட்டிட்டாங்க. ஸோ, அதனால அந்த ஃபாதர் சிலை ஃபெர்டினாண்ட் சிலை தானே கட்டிட்டு இருந்தாரு. அவரு என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்த காசு கொடுத்து வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. பட் ஆனா அந்த மக்கள், கிராம மக்கள்
அ அந்த எக்ஸ்டெண்ட் ஆயி கட்டியிருந்தாங்க இல்லையா? அந்த இடத்த வந்து குடுக்க மறுத்துட்டாங்க. ஸோ விலைக்கு குடுக்க காசுக்கு குடுக்க மறுத்துட்டாங்க. பிரச்சனைய சால்வ் பண்றதுக்காக சென்னையிலருந்து ஒரு ஒரு கமிஷன், ஒரு குழு வந்து எடக்காட்டூருக்கு அனுப்பப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு நாள் நைட்டு, அந்த கமிஷனோட ஹெட் இருப்பாங்க இல்லையா? அந்த குழுவோட தலைவர் வந்து அன்னைக்கு நைட்டு ஒரு கனவு கண்டிருக்காரு. அந்த கனவுல தேவதூதர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தேவாலயத்த கட்டுற மாரி அவர் கனவு கண்டிருக்காரு. அடுத்த நாள் இவங்க எப்பவும் போல கிளம்பி இடைக்காட்டூருக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா, அந்த குழுவோட தலைவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா, அவர் கனவுல கண்ட அந்த தேவாலயம், தேவதூதர்கள்லாம் சேர்ந்து ஒரு தேவாலயம் கட்டுனாங்க இல்லையா? அந்த தேவாலயம் அப்படியே இடைக்காட்டூர் தேவாலயம் தான். அவர் கனவுல கண்ட அந்த தேவாலயத்த நேர்ல பார்த்த மாரி இருந்திருக்கு. ஸோ, அவரு என்ன பண்ணியிருக்காரு, அவர் கண்ட கனவ மக்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்ட அந்த கிராம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நிலப்பகுதி, அந்த தவறுதலா கட்டப்பட்டிருந்த அந்த நிலப்பகுதிய அவங்களாவே விட்டு குடுத்துட்டாங்க. மேற்கொண்டு தேவாலயம் கட்டுவதற்கு கூடுதல் நிலத்தையும், இன்னும் அதிகமான இடத்தையும் அவங்க நன்கொடையா குடுத்துருக்காங்க. இதனோட வெளிப்பாடா, அந்த குழு தலைவருக்கு, கமிஷனோட ஹெட்டுக்கு ஏற்பட்ட அந்த கனவு இருக்கு இல்லையா? ஸோ, அத நினைவு கூரும் வகையில, ஃபாதர் செலே என்ன பண்ணாருன்னா, தேவாலயத்தின் உள்ளேயும், அதை சுற்றியுள்ள சுவர்கள்லயும் பார்த்தீங்கன்னா, 153 தேவ தூதர்களின் சிலைகள் மற்றும் ஓவியங்கள வந்து வடிவமைச்சார். பிரான்ஸ்ல இருக்க ரெய்ம்ஸ் கத்தீட்ரல் சர்ச்ச நேரடியா பார்த்த அனுபவம் எனக்கு கிடைச்சது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த 2 சர்ச்சும் வந்து பார்க்கும்போது அவ்ளோ ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. ஸோ 2மே ஒரே கட்டிடக்கலை. ஆனா அங்க பிரான்ஸ்க்கே போய் பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. இவ்வளவு அழகான, பிரம்மாண்டமான பிரான்ஸ்ல இருக்க ரெய்ம்ஸ் கத்தீட்ரல் மாரியே ஒரு சர்ச்ச இங்க உருவாக்கி குடுத்த ஃபாதர் ஃபெர்டினாண்டஸ் செலே அவர்களோட கல்லறை பலிபீடத்தோட வலது பக்கத்துல வந்து வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் மிகுந்த பக்தியோட திரு இருதய ஆண்டவர் தேவாலயத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா பிரான்ஸ்க்கு போயிட்டு வந்த மாரியே தான் இருக்கும். அந்த சர்ச் மாரியே தான் இந்த சர்ச் இருக்கும். நம்மளுக்கு போற வழி வேணா ஒரு வில்லேஜ்க்குள்ள போற மாரி இருக்கலாம். பட் ஆனா சர்ச் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸாக்ட் ரெய்ம்ஸ் கத்தீட்ரல் சர்ச் மாரியே தான் இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு அனுபவமா இருந்தது. தேங்க் யூ.